வெல்கம் டு வேகா மேக்ஸ். நம்ம இப்போ 10th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.3ல 9th சம் பார்க்க போகிறோம். இதில் எ பிளேன் இஸ் ஃப்ளையிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 500 km/h. அதாவது ஒரு பிளேன் வந்து என்ன ஸ்பீடில் போகுது அப்படின்ட்டுருக்காங்க. அதாவது பெர் ஹவருக்கு அது வந்து ஒரு 500 km ஸ்பீடில் போகுது. எக்ஸ்பிரஸ் த டிஸ்டன்ஸ் டி ட்ராவல் பை த பிளேன் அஸ் ஃபங்க்ஷன் ஆஃப் டைம் டி இன் ஆர். அதாவது இது ஒரு ஃபங்க்ஷனாக நீங்கள் வந்து அந்த டிஸ்டன்ஸ் எவ்வளோ ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிறத அஸ் அ ஃபங்க்ஷனாக வந்து நீங்கள் சொல்லணும், எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப ஈஸிங்க. இந்த சம் கண்டிப்பாக கேட்க வாய்ப்பு இருக்குது. இது அடிக்கடி கேட்டிருக்காங்க. இது ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுக்கு ஏற்கனவே படித்த ஃபார்முலா தான். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். அவ்வளோதான். ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு ஸ்பீட் வந்து டிஸ்டன்ஸ் கவர்ட் பை டைம் டேக்கன். எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் ஆகிருக்கு, அதுக்கு எவ்வளோ டைம் எடுத்திருக்கு அப்படிங்கிறதால டிவைட் பண்ணணும். ஆனால் நம்மளுக்கு தேவை என்ன அப்படின்னா, நம்ம இதை எதில் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும்னா டிஸ்டன்ஸில் தான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணணும். ஸோ டி தான் நமக்கு தேவை. அப்போ டி தேவை அப்படின்னா இந்த டிஸ்டன்ஸை நீங்கள் வச்சுட்டு இங்கே டிவைடடாக இருக்கக்கூடிய டைமை இங்கே மல்டிப்ளிகேஷனாக கொண்டு போயிருங்க. ஸோ ஸ்பீட் மல்டிப்ளை டைம் மல்டிப்ளை பண்ணிவிட்டு ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். அதுதாங்க இங்கே எழுதியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு ஸ்பீட் இன்ட்டு டைம். இது எப்படி வந்திருக்குன்னு தெரியும் பாருங்கள். என்னென்னா ஸ்பீட் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் பை டைம். நம்மளுக்கு தேவை டிஸ்டன்ஸ். ஸோ டிஸ்டன்ஸ் வேணும்னா டிஸ்டன்ஸை நீங்கள் வச்சுட்டு இங்கே டிவைடடாக இருக்கக்கூடிய டைமை நீங்கள் ஈக்குவலுக்கு லெஃப்ட் சைடு கொண்டு போகுது. அது வந்து என்ன ஒரு மல்டிப்ளிகேஷனாக மாறிடும். ஸோ ஸ்பீட் மல்டிப்ளை பை டைம் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ். நம்மளுக்கு ஃபார்முலா கிடச்சிரும். இப்போ ஒன்றுமே இல்லைங்க, நம்மளுக்கு டிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நமக்கு தெரியும். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டி கொஷினில் கொடுத்துருக்காங்க. ஸ்பீட் எத்தனை அவங்களே கொடுத்துருக்காங்க, 500 km. அப்போ இன்ட்டு 500 இன்ட்டு டி டைம் தெரியாது. ஸோ டைம் ஈக்குவல் டு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க, டீன்னு தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மளும் அதை டீன்னு மென்ஷன் பண்ணிடலாம். தட் இஸ் ஈக்குவல் டு அவ்வளோதாங்க. இதுதான் ஆன்சர். டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு 500 இன்ட்டு டி 500 டி. இந்த சம் அடிக்கடி கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி, பார்த்துக்கோங்க. இந்த ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.